கவனம் மொபைல்ல இல்லாம நான் உங்களை மொபைல் ஆஃப் பண்ணலாம் சொல்ல முடிஞ்சா சைலண்ட்ல போட்டிருப்பீங்க நான் நம்புறேன். மொபைலை விட்டுருங்க. அந்த மொபைல் பாட்டு கிட்ட எங்கேயும் ஓடி எல்லாம் பறந்தெல்லாம் போயிடாது. அவர் மெயினா எங்க செல்வப்பண்ணி சார் தான் அதுக்கு ஒரு பயங்கரமான இது, ஒரு சின்ன பையன் மாதிரி. ஸோ மொபைல கவனம் மொபைல்ல இல்லாம நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, தப்பு இல்லை. நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. போட்டோகிராஃபரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த போட்டோஸ்லாம் குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க, இல்லை வேணும் கூட வாங்கிக்கோங்க. நான் திருப்பி சொன்ன அதே தான் பேசி. இப்போ நம்ம இந்த அரங்கத்தின் மைய கருத்து என்னன்னா, இந்த மீட்டிங் முடிச்சு போறப்ப ஏதோ ஒரு முக்கியமான மாற்றம் உலகம். லாஸ்ட் வீக் உலகத்துடைய ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனர் பார்த்துச்சு. எலான் மஸ்க் உலகத்துடைய ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனர் இன் யுஎஸ் டாலர் பார்த்துச்சு. ஆனால் உலகத்துடைய பெரிய மார்க்கெட்டா கருதப்படுற 150 கோடி மேல இருக்கிற இந்தியால மாதம் ஒரு 10 லட்சம் ரூபாய் வருமானம் தொடர்ச்சியா நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னா கேள்விக்குறியா இல்லையா சார்? அதை பற்றியான ஒரு தேடல் தான் இங்க உங்கள் கண் முன்னாடி இங்க நம்ம பார்க்க போற விஷயம். நல்லா கவனிங்க. எந்த விதமான ஹிண்ட்ரன்ஸஸ் வேணாம், மைண்ட ஓபனா வச்சுக்கோங்க. புதுசா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபீல்ட்ல எவ்வளவு வாய்ப்புகள் நம்ம தவற விட்டுருக்கோம், இங்க என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்க்கணும். நான் இப்ப ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அல்டிமேட் எய்ம் நம்ம மாசம் ஒரு 10 லட்சம் ரூபாய் நம்ம குடும்பத்துக்கு வரணும். நம்ம பிள்ளை குட்டிங்களுக்கு, நம்ம பேரன் பேத்திக்கு ஒரு பெரிய ஒரு வெல்த் கிரியேட் பண்ற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கு. இது நம்ம ஒத்துக்கிறோமா இல்லையான்னு தெரியல. நான் அப்பப்ப சொல்றேன், இல்லைன்னா தங்கம் இல்லைன்னா சில்வர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கமாடிட்டியை வாங்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம ஸ்டாக் ஷேர் மார்க்கெட்டை ஷேர் புரோக்கர்ல வாங்கி போடலாம். இது எல்லாமே பழைய காலத்து பாசிவ் இன்கம்கான வழிகள் இல்லை என்று சொல்லவில்லை. இதே திருப்பத்தூர்ல இதே மணலில நீங்க ஒரு வீடு கட்டி வாடகை விட்டீங்கன்னா அந்த பணம் உங்களுக்காக மாதம் ஒரு வருமானத்தை கொடுக்கும். இது என்ன சேலஞ்சுனா, அது எவ்வளவு கொடுக்குது, அது மாசம் எவ்வளவு கொடுக்குது, அதோடைய சதவீதம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய விஷயத்துக்கு எப்பயுமே கம்மி தான். ஒரு பேங்க் யோசிச்சு பாருங்க, நம்மளை சுத்தி இப்ப தொழில்நுட்பங்கள் தான் இருக்கு. உங்க கையில இருக்க மொபைல், உங்க மொபைலுக்குள்ள இருக்கிற ஃபுட் டெலிவரி ஆப், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அமேசான், இ காமர்ஸ் எல்லாமே டெக்னாலஜி. வெறும் மொபைல் மட்டும்